தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's number 1 travel brand. இந்த ஆட்சியில எத்தனையோ அவலங்கள் இருக்கிறது. நிறைய நலத்திட்டங்கள் செய்திருக்கிறார், நான் குறையே சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த நலத்திட்டங்களுக்காக ஓட்டு வந்து விழுமா என்றால் மிகப்பெரிய கேள்வி. எத்தனையோ சிறப்பான திட்டங்கள், ஆனால் நீங்கள் இதற்காகத்தான் ஓட்டு விழும் என்றால் வாய்ப்பே இல்லை. மக்கள் என்ன சொல்றாங்க? திமுக தப்பு பண்றாங்க, அமைச்சர்கள் தப்பு பண்றாங்க, அதெல்லாம் நீங்க காட்டவே மாட்டேங்கிறீங்கன்னு ஊடகங்கள் மேல வந்து குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஊடக சொகுசு இல்லைன்னு முதல்வர் சொல்றாரு. ஊடக சொகுசுல திமுக இல்லையா சார்? அப்போ ஊடக சொகுசு இல்லை என்றால், ஊடகம் வந்து திமுகவை எதிர்த்து எழுதுகிறது என்றால், திமுகவை ஊடகங்கள் வரிந்து கட்டி கிழி கிழி என கிழிக்கிறது என்றால் எப்படி வந்து ஆன்டி இன்கம்பன்சியே இல்லைங்கிறீங்க? ஆன்டி இன்கம்பன்சியே இல்லைன்னா ஊடகங்கள் வந்து அதை காட்டலன்னு அர்த்தம். அதனால் ஊடக சொகுசு எனக்கு இல்லை என்று சொல்வது ஏற்க முடியாது. முதலமைச்சர் அமைச்சர்களிடம் பேசுவதில்லை 4 வருஷமா. அமைச்சர்கள் அவங்க அடுத்த நிலையில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அல்லது எம்எல்ஏக்களிடம் பேசுவதில்லை. எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களும் தங்களுக்கு கீழே இருக்கிற நகர, ஒன்றிய, கிராம, ஊராட்சி தலைவர்கிட்ட பேசுறதில்லை. அப்புறம் கட்சி எப்படி இருக்கும்? கட்சி எப்படி செயல்படும்? சிஎம் மினிஸ்டர்கள்கிட்டே பேசுறது இல்லையா? ஏங்க, பேசியிருந்தால் தான் வந்து உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிந்திருக்குமே. மிடில் ஸ்கூல் வரைக்கும் முட்டை போடுற விவகாரத்தை ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் எடுங்க பாருங்க. ஒரு பள்ளியில் 200 பேர், ஒரு 150 பேர் படிக்கிறாங்கன்னா எத்தனை முட்டை வேக வைக்கப்படுகிறது, வேக வைத்து என்ன ஆகுறதுன்னு ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன். எனக்காக ஒரு திருவள்ளூர் பக்கம் இந்த செங்குன்றம் தாண்டி போயிடுங்களேன், அதுக்கப்புறம் தெரியும் பள்ளி கல்வித்துறை எவ்வளோ சிறப்பாக செயல்படுகிறது. எங்கள் கட்சிக்காரனை காப்பாற்றுறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. எல்லா கட்சிக்காரனையும் வந்து ஒரே மாதிரி அளவுகோல் வச்சு நீங்கள் செயல்பட வேண்டாம். ஆனால் அட்ராசிட்டி செய்கிற, கட்சி தலைவிக்கு உத்தரவுக்கு எதிராக செயல்படுகிற, கட்சி தலைவி மதிக்கவே மாட்டேன் என்று சொல்கிற அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளை நீங்கள் வந்து வைத்துக் கொண்டால் என்ன பலன்? இது எல்லாம் முதலமைச்சரை ஏன் நம்ம குறை சொல்லணும்னா, அமைச்சருக்கு கீழே இருக்கிற அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த பாண்டேஜ் விட்டு போயிட்டாங்க. பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது வாய்ப்பே இல்லை. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் குபேந்திரன் சார். வணக்கம். திமுகவுடைய பொதுக்குழு முடிஞ்சிருக்கு. முதல்வராகவும் திமுக தலைவராகவும் பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காரு. கட்சி நிர்வாகிகளை நான் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. 4 வருஷமாக தொண்டர்களை சந்திக்கல. எங்கேயாவது சுற்றுப்பயணம் போனால் கட்சி விவகாரங்களை முதல்வர்கிட்ட பேச முடியல. அதை வந்து பல இடங்களில் நாமளே பார்த்துருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 4 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. இந்த சூழலில் நான் தொகுதி வாரியாக நான் வந்து நிர்வாகிகளை பார்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. சார், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது இல்லை. இந்த கடைசி 10 மாதம் கட்சிக்காரர்களை சரி கட்டினால் போதும் என்ற ஒரு நப்பாசை. இப்போது சமீபத்தில் மாவட்ட செயலர் கூட்டம் திமுக நடந்தது. ஆமாம், அதில் கூட சொல்லியிருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. போய் கட்சிக்காரர்களை சந்திங்கன்னு சொல்லி அமைச்சர்கிட்ட, மாவட்ட செயலர், எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த 10 மாதங்களில் அமைச்சர்கள், மாவட்ட செயலர், எம்எல்ஏக்கெல்லாம் போய் அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டு அது நீங்கள் அதிகாரிகள் சொன்ன செஞ்சுருவாங்களா? அதிகாரி செய்ய மாட்டாங்க. முதலமைச்சரே நினைத்தால் கூட செய்ய முடியாது. நீங்கள் முழுக்க டிசம்பர் மாதம் வரைக்கும் தான் பண்ண முடியும். ஆமாம், முழுக்க திமுக ஆரம்பத்திலேயே தனது கட்சியை இழந்து விட்டது. ஆட்சிக்கு வந்த பிறகு, அதாவது சில ஸ்டண்ட் அடிக்கலாம், தப்பு கிடையாது. கட்சிக்காரர்கள் போலீஸ் நிலையத்துக்கு போகக்கூடாது, கட்ட பஞ்சாயத்து செய்ய, இதெல்லாம் உண்மை, வரவே இருக்கணும், இல்லைன்னு சொல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது என்பது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணுங்கள. உண்மையிலே ஒரு நியாயமான காரியத்துக்கு நம்ம திமுக தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். யாருமே போகக்கூடாது, போனால் தொலைச்சிருவேன், கட்சி பதவி நீக்கிடுவேன். சரி, நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டாங்களா? இப்போ தமிழ்நாட்டில் திமுக காரங்க யாரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து பண்ணுறது இல்லையா? எத்தனை பிரச்சனைகள் வெடிக்குது, பேப்பரில் வருது, பார்க்குறோமா இல்லையா? உள்ளாட்சி தேர்தல் நடத்துனீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு. இந்த உள்ளாட்சியால் நீங்கள் படுகிற துன்பங்கள், வேதனைகள் எத்தனை? கவுன்சிலர்கள் அட்ராசிட்டி. அப்போது பொதுமக்கள் எப்படி பாதிக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு உளவுத்துறை மூலமாக வரும். அரசு அதிகாரிகள் எங்கேயாவது போனால் மாவட்ட அமைச்சர் சொல்லுவாங்க, சார் கட்சிக்காரங்க டார்ச்சர்னு ஃபீல் பண்ணுறாங்க, கொஞ்சம் பாருங்க. யார் கேட்டீங்க? முதலமைச்சர் அமைச்சர்களிடம் பேசுவதில்லை 4 வருஷமா.
அமைச்சர்கள் அவங்க அடுத்த நிலையில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அல்லது எம்எல்ஏக்களிடம் பேசுவதில்லை. எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களும் தங்களுக்கு கீழே இருக்கிற நகர, ஒன்றிய, கிராம, ஊராட்சி தலைவர்கிட்ட பேசுறதில்லை, செயலாளர்கிட்ட பேசுறதில்லை. அப்புறம் கட்சி எப்படி இருக்கும்? கட்சி எப்படி செயல்படும்? சிஎம் மினிஸ்டர்கள்கிட்டே பேசுறது இல்லையா? ஏங்க பேசியிருந்தால் தான் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிந்திருக்குமே. நீங்கள் தமிழ்நாட்டில் அமைச்சர் பதவி இருக்கிறோம் இல்லை, அதை தாண்டி அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை அணுகுகிறார்கள் அப்படின்னு யாராவது ஒருத்தராவது போயர்கிட்ட சொன்னாங்க? சிஎம் கிட்ட கிடையாது. சிஎம் கிட்ட பேசுறதே கிடையாது. அவர் ஒரு ஒரு தனி முகாம் மாதிரி போவார், தனி முகாம் மாதிரி வருவார். கலைஞர்கிட்ட காரில் ஏறினா எல்லாம் பேசினே போவாங்க. வீட்டுக்கு கூப்பிடுவார். டிரைவர் இருந்தாலும் இல்லை என்றாலும் யார் வண்டி ஓட்டினாலும் எக்ஸ்டெம்போவாக பேசுவாங்க. ஆமாம், அதாவது தன்னிச்சையாக பேசுவார்கள். அப்படி ஏதாவது முதலமைச்சரிடம் பேசி எனக்கு தெரிஞ்சு தகவல் வரல, மீடியாவில் வரணும்ல. இல்லை சார், சேகர் பாபு சிஎம் கூட இருக்காரு, பல்வேறு அமைச்சர்கள் சிஎம் கூடவே தான் இருக்காங்க. அவங்களாலே அப்படியே வெளிப்படையாக பேச முடியலையா சார்? அந்த நிலைமை தான் இப்போது வரைக்கும் இருக்கா? கட்சியினுடைய திமுகவில் தலைவருக்கு அடுத்தபடியாக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டிஆர், இவங்களெல்லாம் கடந்து பவர்ஃபுல்லாக இருப்பவர் ஏவாவேலு. ஆமாம், பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். அவரே பல விஷயங்களில் சாதிக்க முடியாது. ஓ, ஒரு உத்தரவு வரும், அது எங்கிருந்து வரும், எப்படி வரும்னு தெரியாது. அந்த உத்தரவை தான் எல்லா அமைச்சர்களும் ஏற்றுக்கொள்ளணும், வேறு வழி இல்லை. என்னைக்கு நீங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு ஆடிட்டரை வெளியில் வச்சு சென்ட்ரலைஸ்டு டெண்டர், சென்ட்ரலைஸ்டு ஏஜென்சி மாதிரி வச்சு பண்ணீங்களோ, பார்ட்டி ஃபண்டு கலெக்ட் பண்ணீங்களோ, அதுவே இந்த ஆட்சிக்கு அவமானம். அங்கே ஆரம்பிச்சது வேணா. அதிமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து அந்த பார்ட்டி ஃபண்ட் கலாச்சாரத்தை இங்கே குறைத்திருக்கணும், லஞ்சத்தின் சதவீதத்தை குறைச்சிருக்கணும். அது செய்யலை. இன்னைக்கு நீங்கள் கட்சிக்காரர்கிட்ட போய் பேச போகிறீங்க, 1 to 1 பேசுவாங்கன்றார். ஆமாம், 1 to 1 பேசினா மட்டும் என்ன செஞ்சிட போகிறீங்க? அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் வீட்டு வாசலில் ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. டிரான்ஸ்ஃபருக்காக வீட்டுக்கு வராதிங்க. ஆமாம், இங்கே மருத்துவத்துறையில் பணியாற்றும் டாக்டர்கள், நர்ஸுகள், ஃபார்மசிஸ்டுகள் யாரும் பணி மாற்றம் குறித்து இங்கே வரக்கூடாது. நான் கேட்குறேன், அப்படி போட்டால் போதுமா? அதை ஃபாலோ பண்ணணும். எதுவுமே நடக்கலையா? தப்பே நடக்கலையா? நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் 45,000 டாக்டர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 20,000 டாக்டர் இருக்கிறாங்க. இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எங்கே போனார்? டாக்டர்கள் போராட்டத்தில் போய் அவங்களுக்கு இணையாக அமர்ந்து கொண்டு நான் உங்கள் பக்கம் இருக்கிறேன், நான் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் பிரச்சனை தீரும், புதிய பணி நியமனங்கள் நடக்கும்னாரு. டாக்டர்கள் எத்தனை பேர் போட்டீங்க? நர்ஸ் எத்தனை பேர் போட்டீங்க? ஃபார்மசிஸ்ட் எத்தனை பேர் போட்டீங்க? பெருசாக டேட்டா யாருமே புதுசாக போடல. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசியில் எத்தனை பணியாளர்கள் போட்டீங்க? 3-4 எக்ஸாம் தான் நடந்திருக்கு இந்த 4 வருஷத்துல. எத்தனை ரிசல்ட் வந்திருக்கு? எத்தனை ஆயிரம் பேர்? ஒரு எக்ஸாம் நடந்தா ரிசல்ட் வருவதற்கு 1 வருஷம் ஆகுது. 3,50,000 பணியிடங்கள் காலியாக இருந்தது திமுக ஆட்சிக்கு வரும்போது. எத்தனை பேர் போட்டீங்க? நீங்கள் இப்போ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஜாக்டோ ஜியோ போராட்டம் எப்படி இருக்கு? உக்கிரமா இருக்கு சார். இந்த ஆட்சியை தூக்கி எறிவோம். நேற்று கூட ஒரு பேட்டி பார்த்தேன், காணொலி பார்த்தேன். வயதான ஒரு அரசு ஊழியர் பேசுகிறாரு, நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை செய்யாவிட்டால் நிச்சயம் திமுக ஏமாறப் போகிறது சத்தியங்கிறார். அப்போது அந்த சங்கத்தினுடைய தலைவர்களாக இருப்பவர்கள் இப்படி குமுறி வெடிக்கிறார்கள் என்றால் அப்போ கீழே இருக்கிற அனல் எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன சொன்னாலும் எங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எவ்வளோ செஞ்சாலும் வெடியாதுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அவங்க பிரச்சனை என்ன அட்ரஸ் பண்ணுறீங்க? வேக்கன்சி நிறைய இருக்குது, ஆட்கள் இல்லைங்கிறாங்க. வேக்கன்சி விட்டுருவோம். நீங்கள் டீச்சர்ஸுக்கு இன்னைக்கு என்னென்ன ரோல் இருக்குது தெரியுமா? டீச்சர்ஸுக்கு போய் சர்வே எடுத்து பாருங்க. ஆமாம், வெறும் பாடம் நடத்துவது மட்டுமல்ல, வெறும் ஏதோ அவங்க வராங்க போகிறாங்க அதை பதிவு பண்ணுவது மட்டுமல்ல, ஆப்சண்ட் ஆனால் மாணவன் வீட்டுக்கு போகணும். ஆமாம், வீட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கணும், அவன் என்ன கண்டிஷன் இருக்கிறான், அதுக்கப்புறம் 3 வேளை என்ன சாப்பிட்றான், இதெல்லாம் பதிவு பண்ணுறாங்கல்ல. இது மட்டுமல்ல, வாரத்தில் ஒரு நாள் மாவட்ட அளவில் ஒரு நாள் மீட்டிங், பயிற்சி, திட்ட பயிற்சி, என்னென்னவோ கொடுக்குறீங்க. அவங்க அந்த வேலை தான் பார்க்குறாங்களா? எத்தனை வேலைகள், எத்தனை டார்ச்சர். சரி, காலையில் நீங்கள் போயிட்டு முதல்ல கை வைக்கணும். இப்போ இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். இதற்கிடையில் டீச்சர்ஸு
இந்த முட்டை போடுற விவகாரத்தை, மிடில் ஸ்கூல் வரைக்கும் முட்டை போடுற விவகாரத்தை ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் எடுங்க. பாருங்க, நீ ஒரு பள்ளியில் 200 பேர் ஒரு 150 பேர் படிக்கிறாங்கன்னா எத்தனை முட்டை வேக வைக்கப்படுகிறது, வேக வைத்து என்ன ஆகுறதுன்னு ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன். எனக்காக ஒரு திருவள்ளூர் பக்கம் இந்த செங்குன்றம் தாண்டி போயிடுங்களேன். அதுக்கப்புறம் தெரியும் பள்ளி கல்வித்துறை எவ்வளோ சிறப்பாக செயல்படுகிறது. அதனால் இந்த ஆட்சியில் எத்தனையோ அவலங்கள் இருக்கிறது. நிறைய நலத்திட்டங்கள் செய்திருக்கிறார்கள், நான் குறையே சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த நலத்திட்டங்களுக்காக ஓட்டு வந்து விழுமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. 1000 ரூபாய் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம்னு என்னென்ன திட்டங்கள், காலை சிற்றுண்டி திட்டத்திலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ சிறப்பான திட்டங்கள். ஆனால் நீங்க இதற்காகத்தான் ஓட்டு விழும் என்றால் வாய்ப்பே இல்லை. சார், பள்ளிக்கல்வித்துறையிலே இந்த மாதம் சம்பளம் கொஞ்சம் டிலேவாக வந்திருக்கு. அந்த அளவுக்கு நிதி நெருக்கடியிலையா தமிழ்நாடுடைய அரசு கஜானா இருக்கு? இவ்வளோ நிதி கொடுக்குறாங்க. 1,25,00,000 பேருக்கு மேலே 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை மாதந்தோறும் தரப்படுது. இது எவ்வளோ வரும்? இது எத்தனாயிரம் கோடி? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இது மட்டுமா? நீங்கள் தவ புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அப்புறம் வந்து இலவச பஸ் பயணத்துக்காக நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பணத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம். ஆமாம், நீங்கள் 5 லட்சம் கோடி கடன் கூடுதலாக வாங்கணும். ஆந்திராலையும் கர்நாடகாவில் ஆந்திரா கேரளாவில் அரசு ஊழியர் சம்பளம் 1ஆம் தேதி வர, தமிழ்நாட்டில் மட்டும்தான் 31 கிடைக்குது. அது எப்படியோ மேனேஜ் பண்ணி கொடுக்குறாங்க, பாராட்ட தகுந்தது. ஆனால் ஆந்திராலையும் கேரளாலையும் 10 தேதி 12 தேதி ஆகும். அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரும். ஓகே, வேறு வழி இல்லை. நீங்கள் போட்டுக்கொண்டு நலத்திட்டங்கள் இலவசம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எப்படி இருந்தாலும் நீங்கள் கூட்டணி பலம் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கட்சிக்காரங்களை கடைசி நேரத்தில் பணத்துக்காக வேலை செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அது பலன் கொடுக்குமான்றது எனக்கு தெரியாது. ஓகே, அதே நேரத்தில் மக்களுக்கு வந்து 1000 2000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. அதுவும் சத்தியமாக சொல்ல முடியாது. மிகப்பெரிய நெருக்கடியில் திமுக வந்து கஷ்டப்படணும். இந்த 10 மாதங்களில் போய் கட்சியினை சந்தித்து நீங்கள் வந்து அங்கே கட்சியை வந்து முதல் சரி பண்ண நினைக்கிறீங்களே, அதுவே நடக்குமான்னு தெரியாது. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி, ஆளும் கட்சியாக இருக்கும்போதும் சரி, ஊடக சொகுசு வந்து திமுக அனுபவிச்சதே இல்லை. ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லவே இல்லை. திமுகவுக்கு ஆட்சிக்கு எதிரான மனநிலை என்பது இல்லவே இல்லை. ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்கு. அதை வந்து ஊடகங்கள் வந்து திட்டமிட்டு மறைக்கிறாங்க. கருத்து கணிப்பு என்கின்ற பெயரில் திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான இடங்களை கொடுக்குறாங்க, அதிமுகவுக்கு அதிக இடங்களை கொடுக்குறாங்க. அதே போல புதிதாக வந்தவருக்கு நிறைய இடங்களை கொடுக்குறாங்கன்னு சொல்லி விஜய பேர் சொல்லாம சொல்லியிருக்காரு. மக்கள் என்ன சொல்றாங்க? திமுக தப்பு பண்றாங்க, அமைச்சர்கள் தப்பு பண்றாங்க, அதெல்லாம் நீங்க காட்டவே மாட்டேங்கிறீங்கன்னு ஊடகங்கள் மேல வந்து குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஊடக சொகுசு இல்லைன்னு முதல்வர் சொல்றாரு. ஊடக சொகுசுல திமுக இல்லையா சார்? அதாவது முதலமைச்சருடைய பேச்சிலே அந்த முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற செய்தியை உணர முடிகிறது. ஊடக சொகுசு என்றைக்குமே திமுகவுக்கு இருந்தது இல்லை அப்படிங்கிறார். அதே நேரத்தில் திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது ஆட்சிக்கு எதிரான மனநிலை எங்குமே பிரதிபலிக்கவில்லை அப்படிங்கிறார். ஆதரவலை வீசுகிறதுன்றார். அப்போது ஊடக சொகுசு இல்லை என்றால், ஊடகம் வந்து திமுகவை எதிர்த்து எழுதுகிறது என்றால், திமுகவை ஊடகங்கள் வரிந்து கட்டி கிழி என கிழிக்கிறது என்றால் எப்படி வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லைங்கிறீங்க? எப்படி மக்கள் அப்போ என்ன போட்டு எழுதணும்ல? எல்லா டிவி சேனலும் எல்லா பிரிண்ட் மீடியாவும் திமுகவுக்கு எதிராக எல்லாம் எழுதணும். அப்படியே தான் காட்டுறாங்களா? அப்படியே செய்தி இருக்கிறதா? சொல்லுங்கள். நீங்கள் ஒரு செய்திக்கும் அவருடைய பேச்சுக்கும் எங்கேயாவது அந்த ஒரு ஒற்றுமை இருக்கிறதா? ஒற்றுமையின்மை தானே இருக்கிறது. ஆமாம். அப்போ அந்த ஊடக சொகுசு என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துறீங்க? ஆன்டி இன்கம்பன்சியே இல்லைன்னா ஊடகங்கள் வந்து அது காட்டலன்னு அர்த்தம். ஊடகங்கள் காட்டியிருந்தால் ஆன்டி இன்கம்பன்சி தெரிஞ்சிருக்கும். ஆமாம். அதனால் ஊடகங்கள் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு பல விவகாரங்களில் எடுத்திருக்கிறது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் பல விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கிறது. அது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இப்போ வந்து பிரிண்ட் மீடியா கலாச்சாரம் குறைந்து வருகிறது. இந்த பத்திரிகை படிக்கிற நபர்களுடைய எண்ணிக்கை குறைகிறது. காரணம்
இந்த டிஜிட்டல் மீடியா உடைய ஆக்கிரமிப்பு ஆளுமை. எலக்ட்ரானிக் மீடியா வந்தது, பிரிண்ட் மீடியா ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருந்தது. ஏன்னா தவறாக செய்தி வந்தால் கூட அதை வந்து சரிபார்க்கக்கூடிய இடத்தில் பிரிண்ட் மீடியா இருந்து வந்தது. இன்றைக்கும் பிரிண்ட் மீடியா வந்து இருக்கிறது. சில நேரங்களில் வாட்ஸ்அப் செய்திகளை பிரிண்ட் மீடியாவும் அச்சில் ஏற்றி கொடுமைப்படுத்துகிறது என்பதில் எனக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிற கூட்டம் வந்த பிறகு என்னன்னா, ஆளுங்கட்சி ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு மிரட்டல் விடலாம். எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு சிக்கல் இருக்கிறது. ஏன்னா அரசு கேபிளில் ஆளுங்கட்சி நினைத்தால்தான் அந்த எலக்ட்ரானிக் மீடியா வந்து பிரதான இடத்துல இருக்கும். ரெண்டாவது, நிறைய நெருக்கடிகளை கொடுப்பதற்கு ஆளுங்கட்சி தயாராகும். எனவே அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தது, நான் மறுக்கவே மாட்டேன். இந்த நடைமுறையை திமுக ஆட்சி காலத்தில் வேறு விதமான ஒரு அன்பான அணுகுமுறையால் மீடியாக்கள் கொஞ்சம் சொகுசாக இருக்கிறது. அதிமுகவில் அடக்குமுறையாக இருந்தது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் எத்தனை மணி நேரம் காட்டப்பட்டது? ஒரு 15-20 நிமிஷத்துல எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய கேபிளும் இழுக்கப்பட்டு விட்டது, எல்லாருடைய சேனலுடைய பவரும் ஆஃப் பண்ணப்பட்டு விட்டது. அதிமுகவில் முதலமைச்சர் எடப்பாடியாக இருக்கும்போது செய்தித்துறைய கூடுதல் இயக்குனர் எழில் என்ற ஒரு நபரால் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு கொடுமை இல்லை. ஆனால் வேறு வித பாசத்தோடு எல்லா மீடியாக்களும் இருக்கின்றன, அது மறுக்கவே முடியாது. அதனால ஊடக சொகுசு எனக்கு இல்லை என்று சொல்வது ஏற்க முடியாது. 26 பொறுத்த வரைக்கும் 200 வெல்வோம்னு சிஎம் சொல்லியிருக்காரு. 26 அவ்வளோ சாதாரணமாக இருக்காதுன்னு நீங்கள் சொல்றீங்க போல இருக்கே சார். கேட்கவா கிடையாது போல இருக்கே 26. 10 வருட ஆன்டி இன்கம்பன்சில அதிமுக கூட்டணியோடு 75 இடம் ஜெயிச்சு. ஆமாம். அதிமுக 66 இடங்கள் ஜெயிச்சது. ஆமாம். இப்போ 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சில. அப்போ அந்த 2021 தான் திமுகவுக்கு உச்சபட்ச வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கணும். ஆமாம். கொங்கு மண்டலம் முழுசா இங்கே வந்திருக்கணும். ஏன் மாறிப்போச்சு? ஏன் கொங்கு மண்டலத்தில் பெருவாரியான தோல்வி? அப்போதான் 200 இடங்களுக்கு மேலே நிச்சயமாக திமுக வெற்றி பெறுகிற ஒரே வாய்ப்பு 2021. இந்த 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சில் அது பல மாநிலங்களில் பல மாவட்டங்கள் எதிரொலிக்கும். அதனால் அவர் நினைக்கிறாரு சிஎம் நல்லவர். நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், சிஎம் நல்லவர். என்னைக்கு அவர் ஒரு ஆடிட்டரை வச்சு எல்லா அமைச்சர்களுடைய டெண்டர்களையும் எல்லா அமைச்சர்களுடைய நடவடிக்கைகளும் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்தாங்களோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. ஓகே சார். அதே போல் இந்த கவுன்சிலர்கள் அட்ராசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சென்னையில் ஏதாவது ஒரு ஏரியாவில் வந்து வீடு கட்டுவதற்கு மணல் கொட்டிடுதோன்னு வச்சுக்கோங்க, அண்ணன் அமுச்சு விட்டாருன்னு ஒரு சில பேர் வராங்க. சில சமயம் அண்ணனே வராரு. அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இப்போ எப்படிப்பட்ட நிலைமைகள் இருப்பதாக தகவல். குறிப்பாக 2006-11 வந்து கவுன்சிலர்கள் எப்படி அட்ராசிட்டியாக இருந்தாங்களோ அதே மாதிரி அட்ராசிட்டி தான் இப்பயும் இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது சர்பிடி தியாகராய அரங்கத்தில் கவுன்சிலர்கள் கூப்பிட்டு வச்சு விளாசிட்டாங்க. மாநகராட்சி எனக்கு ஒன்றும் பெருசு கிடையாது, நான் கலைச்சிட்டு போயிட்டே இருப்பேன்னு வந்து ஜெயலலிதா வந்து சவால் விட்டாங்க. இப்பயும் நிலைமை அப்படிதான் இருக்காரு. ஏன் சார் ஒரு சாஃப்ட்காரன் ஒரு 5 பேர் தான் நிக்கி இருக்காங்க கட்சியில இருந்து, ஏன் வந்து சாப்பிட்டு எடுக்க மாட்டேங்கிறாரு? உள்ளாட்சி அது எந்த ஆட்சியாளரும் கட்டுப்படாது. அங்கே இருக்கிற இந்த கவுன்சிலர்கள், நகரமன்ற தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்லாம் கட்டுப்படவே மாட்டாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலே ஏண்டா நடத்தணுன்ற கவலைப்படுற அளவுக்கு தான் 2 கட்சியும் இருக்கும். அதிமுக அப்படி தான், திமுக அப்படி தான். அதுக்கப்புறம் ஆனால் திமுகவில் ஒரு நான் வந்து சர்வாதிகாரி போல் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி அப்பப்போ சொல்வார். ஆமாம், முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்லாம் சொல்லுவார். ஏதாவது நடந்திருக்கா? இல்லை. மதுரையுடைய மேயர், உங்களுடைய செயலர்கள் கூட்டம் நடக்குது, அதுக்கு போட்டியாக கவுன்சில் கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த லட்சணத்தில் தான் வந்து மதுரை மாநகராட்சியே இருக்குது. அவங்க மதுரை மாநகராட்சி மேயருடைய கணவர் நீக்கிறீங்க, என்ன பலன்? அவர் தான் வந்து மதுரை மேற்கு தொகுதியுடைய வேட்பாளர்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாருடைய ஆதரவாளர்? பிடிஆர் ஆதரவாளர், அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தேவனுடைய ஆதரவாளர். நீங்கள் அதான் சொல்கிறேனே, உள்ளாட்சி துறையில் நடக்கிற அட்டூழியங்கள் சென்னையில் நான் ஏற்கனவே ஒரு சேனல் சொல்லியிருப்பேன். ஒரு நண்பர் வந்து புது வீடு கட்டுறார். அந்த வீடு கட்டும்போது அங்கு வந்து வசூலிக்கக்கூடிய நபர்கள், அந்த கான்ட்ராக்டர் சொல்கிறார், திமுக உடைய கவுன்சிலர்கள் மற்றும் எல்லா அதிகாரிகள் ஏஇ எல்லாம் வராங்க, வந்து மணல் வருது, கல் வருது, கட்டடம் கட்டுறாங்க, அப்புறம் கழிவுநீர் கால்வாய்க்கு குழாய் பதிக்கணும், குடிநீருக்கு கால்வாய் பதிக்கணும், இபிக்கு சேனல் போடணும், எல்லாத்துக்கும் பணம்.
அவர் சொல்கிறார் அந்த கான்ட்ராக்டர், ஏங்க நான் யார் தெரியுமா, நான் திமுககாரங்க. அந்த பாருங்கள் ஜேசிபியில் பாருங்கள், லாரியில் பாருங்கள், அந்த வண்டியில் பாருங்கள் திமுக கொடி கட்டியிருக்கு, ஸ்டிக்கர் அடிச்சிருக்கு, என் வண்டிங்க அது. நான் முன்னாள் மாவட்ட செயலாளருடைய ஆதரவாளர், என் பேரை கேட்டால் உங்களுக்கு தெரியாதா? இந்த வீடு யார் தெரியுமா, திமுகவுடைய குடும்பம், பாரம்பரியமான குடும்பம் கட்டுது. அப்புறம் வசூல் அதெல்லாம் விடுங்க சார், பார்த்து செய்யுங்க. கட்சிக்காரனுக்கே தான் நிலைமை. அவர் சொல்கிறார், அடுத்து சொல்கிறார், அதிமுக ஆட்சி காலத்தில் கூட என்னை பார்த்து யாரும் கமிஷன் கேட்டதில்லை. அவர் திமுககாரர், திமுக டெமாலிஷன் கான்ட்ராக்டரு, ஹவுசிங் கான்ட்ராக்டரு, மணல் அடிக்கிறாரு, கல் அடிக்கிறாரு, ஜல்லி அடிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என்னை வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் என் வண்டியை பார்த்தா என்னை பார்த்தா கேட்க மாட்டாங்க, இந்த ஆட்சியில் கேட்டார்கள். இது சென்னையில் நடந்தது. இப்போ இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். அப்போ என்ன அர்த்தம், எப்படி ஒன்றா போகலாம், எப்படி ஒன்றா சம்பாதிக்கலாம் அப்படின்ற முடிவோடு இயங்கி கொண்டிருக்கிற இந்த உள்ளாட்சி பிரதிநிதியால் ஆட்சிக்கு இவ்வளோ கெட்ட பேர். ஆனால் இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல சார். நம்ம வந்து திருநெல்வேலியில் திமுக கவுன்சிலர் ஒருத்தவங்க இன்னொரு சுயேட்சை வேட்பாளருக்கு வந்து முன்மொழிகிறாங்க, அவங்களே கட்சியை விட்டு நீக்கல சார். அதான் சொல்கிறேன், நீங்கள் எல்லா மாநகராட்சியிலும் பிரச்சனை இருக்குது, எல்லா நகராட்சியிலும் பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு இடத்துல எடுக்கிற நடவடிக்கை இருக்குல்ல, நீக்க மட்டும் இல்லை, கைது பண்ணி உள்ளே போட்டுருப்பான். கைது நீங்கள் கட்சிக்காரனை காப்பாற்றுறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. எல்லா கட்சிக்காரனையும் வந்து ஒரே மாதிரி அளவுகோல் வச்சு நீங்கள் செயல்பட வேண்டாம். ஆனால் அட்ராசிட்டி செய்கிற, கட்சி தலைவிக்கு உத்தரவுக்கு எதிராக செயல்படுகிற, கட்சி தலைவி மதிக்கவே மாட்டேன் என்று சொல்கிற அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளை நீங்கள் வந்து வைத்துக் கொண்டதால் என்ன பலன்? கட்சி தலைமைக்கு நல்லா தெரியுங்க, தெரியாமலாம் இருக்காது. ஏன்னா அந்த பாண்டேஜே போயிடுச்சு. இது எல்லாம் முதலமைச்சரையே நம்ம குறை சொல்லணும்னா, அமைச்சருக்கு கீழே இருக்கிற அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த பாண்டேஜ் விட்டு போயிட்டாங்க. பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது வாய்ப்பே இல்லை. ஓகே சார், பணம் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி சூழல் இருந்துகிட்டு இருக்குன்னு உங்களுடைய பார்வையை வைக்கிறீங்க. நிச்சயமா. ஓகே சார், அதே போல் மதுரையில் போய் அண்ணன் அழகிரியை வந்து பார்த்துருக்காரு தம்பி ஸ்டாலின் அவர்கள். அதாவது இதயங்கள் இணைத்தன கண்கள் பணித்தன கலைஞருடைய டைலாக் இது. என்ன சார், மறுபடியும் எதுவும் ரீஎன்ட்ரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அழகிரி அவர்கள் கட்சிக்குள்ள? எனக்கு தெரிந்தவரை அந்த அளவுக்கு ஒரு வலிமையாக செயல்படுகிற அளவுக்கு அழகிரியுடைய உடல்நிலையும் மனநிலையும் தயாராக இருக்கிறான்னு தெரியல. புரியுது. கடைசி காலத்தில் கலைஞருடைய மகன் கட்சியில் இல்லை என்ற ஒரு வருத்தம் இருக்கலாம். அதனால் வந்து அழகிரி வந்து கட்சிக்கு உள்ளே வரலாம், அவருடைய ஆதரவாளர் கட்சிக்குள்ளே வரலாம். நீக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இன்று வரை. ஆமாம். அதனால் அவங்க வந்து உள்ளே வரலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் கொடுப்பாங்களான்னு தெரியல. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஓகே. திமுகவை பொறுத்த வரைக்கும் சல்மாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதே போல் சிவலிங்கம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவன் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுலேயும் ஒரு கோஷ்டி பூசல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார், அதெல்லாம் உண்மையா? சல்மா பேர் கடைசி வரைக்கும் பட்டியலில் இல்லை, ஆனால் சல்மா வந்தது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு திமுக நிறைய சொல்கிறாங்க. எப்படி சார் சல்மா தேர்வானாங்க? சல்மா தேர்வானது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. கட்சியில் இருந்தாங்க, ஒரு தடவை எம்எல்ஏ சீட்டுக்கு நின்று தோற்று போனாங்க. இல்லை, KN நேரு தோக்கடிச்சார்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க. இப்போ முழுக்க KN நேருக்கு எதிரான ஒரு லாபியை செய்வதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் இறங்கி வேலை பார்க்குறார். அன்பில் மகேஷ் வந்து வலிமை பெறக்கூடாதுன்னு KN நேரு நினைக்கலாம். KN நேரு வந்து அவருக்கு இது 89 இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக திருச்சியை தன் கையில் வைத்திருக்கிறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை திமுக எல்லாருக்கும் தெரியும். அன்பில் தர்மலிங்கம் 89 ஜெயிக்கிறார் நினைக்கிறேன். ஜெயிக்கும் போது அவருக்கு வந்து ஒரு உடல்நல பிரச்சனை இருக்குது. அந்த காலகட்டத்தில் அவரால் வந்து அமைச்சர் பதவி வகிக்க முடியாது. அப்போ வந்து அவரே தான் KN நேரு சிபாரிசு செய்கிறார். அப்போ மாவட்ட செயலர் செல்வராஜ் அவர் மதிமுக போயிட்டார். அதுக்கப்புறம் திரும்ப திமுக வந்தார். அந்த திருச்சி செல்வராஜ் அவர் அமைச்சராகக்கூடாது என்று அன்பில் தர்மலிங்கம் KN நேருவை சிபாரிசு செய்தார். அதனால தான் KN நேருக்கு அமைச்சர் பதவி யோகம் அடிச்சது 89. அந்த ரெண்டு குடும்பம் கூட அப்போ நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் KN நேரு வந்த பிறகு அன்பில் மகேஷோட அப்பா பொய்யாமொழி இந்த 96 to 2001 எம்எல்ஏ இருந்தார். ஆனால் அமைச்சர் ஆகலை. ஆமாம். ஸோ அதுக்கு காரணம் வந்து நேருவான்னு தெரியாது. மேபி இப்போ கலைஞர் நினச்சிருந்தா கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். ஆனால் என்னென்னா 96 to 2001
ஸ்டாலின் வந்து அமைச்சராகலை. ஸோ அதுக்காக வந்து மகேஷோட அப்பா பொய்யாமொழி மேபி ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். நீங்களே அமைச்சராக நான் இதுக்கு அமைச்சராக கூட விட்டுருந்துருக்கலாம், நேருக்கு கிடச்சிருந்துருக்கலாம். ஆனால் அதன் பிறகு வந்து அவர் பொய்யாமொழி இறந்த பிறகு அவருடைய இன்னொரு சகோதரர் அன்பில் பெரியசாமி எம்எல்ஏ ஆனார். அவர் அமைச்சராக முடியல, நேரு தான் கோல் வச்சினார். அதுக்கப்புறம் டோட்டலாக திருச்சி அந்த எல்லாம் இருக்கிற பகுதி எல்லா மாவட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கே நேரு. இப்போ வந்து என்னென்னா மகேஷ் வளருவது நேருக்கு பிடிக்கவில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் மகேஷுடைய ஒரு அந்த சர்க்கிள் சமூகம் ப்ளஸ் வேறு சில காரணிகளாக இருக்குது சேர்ந்து நேரு வந்து இனி அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அவருடைய எதிர்ப்பாளர்கள் என்று சொல்லப்படுகிற திருச்சி சிவாவுக்கு துணை போச்சு. ஆமாம், பொன்முடி அங்கே இறக்கின உடனே அங்கே கொண்டு வராங்க. இப்போது அவங்க வந்து ரொம்ப திமுகவில் வந்து ஜாதி பார்க்க மாட்டோம், ஆனால் அதெல்லாம் கரெக்டாக அந்த எல்லா ஈக்குவேஷனும் பார்ப்பாங்க. மேடையில் வந்து எல்லா சமூகமும் பெரும்பான்மை சமூகம் எல்லாம் இருக்கணும் தான் திமுக கணக்கு போடும். ஏன்னா அது காரணம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல ஓட் பேங்க். ஸோ ஏற்கனவே ஒரு முக்குளத்தோர் இருக்கும்போது இன்னொரு முக்குளத்தோர் எதிர்க்கு எல்லாம் கேள்வி வருது. ஆனாலும் அவசரப்பட்டு முதலமைச்சர் ஏன் அறிவித்தார், ஸ்டாலின் ஏன் அறிவித்தார், அன்பில் மகேஷ். அதே போல தான் புதுக்கோட்டை அப்துல்லா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தார் ராஜ்யசபால. ஆமாம், அவருக்கு தான் இந்த பதவி கிடைக்கும் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டதாகவே எல்லாரும் சொன்னாங்க. ஒரு மாவட்ட அரசியலில் கொஞ்சம் விருப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். மாவட்ட அரசியல் விருப்பம் இருந்தால் நீங்கள் 2026 அப்போ கூட எம்பியாக இருந்தால் கூட கொடுத்துட்டு வேற யாரும் ஒருத்தர் கொடுத்துருக்கலாமே. ஆமாம், நீங்கள் இல்லை ஒரு இஸ்லாமிய சமூகத்திலேருந்து ஒரு இஸ்லாமிய சமூகம் போனால் சல்மா வந்திருக்கிறாங்க, நம்ம ஒன்றும் குறை சொல்ல. சல்மா மீது நமக்கு ஒன்றும் வெறுப்பு கிடையாது. அவங்க வந்து என்ன செயல்பாடுன்றதை திமுகவினரே விமர்சிக்கிறார்கள். ரகுமான் கான் பையன் அவருக்கு கூட கொடுத்துருக்கலாங்கிற மாதிரியான பேச்செல்லாம் கூட வருது. இணையத்தில் எழுதுறாங்க சுபேர் கான் வந்து சிறப்பாக செயல்படுகிறார் அப்படின்னு. அப்போ அப்துல்லா இல்லைன்னா சுபேர் கானை கொடுத்துக்கலான்றாங்க. சல்மா வந்து ஒரு கவிஞர், பேச்சாளர் எல்லாம் ரைட்டு. ஆனால் சமீப காலமாக பத்திரிகையாளராக நான் அவங்களுடைய செயல்பாடுகளை இங்கே நான் மேடையில் பார்க்கல, ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்கலை. அப்படி இருக்கும்போது எப்படி வந்தாலும் முழுக்க முழுக்க அன்பில் மகேஷ் தான் அவருடைய ஏற்றத்திற்கு, திடீர் லக்கி பிரைஸுக்கு அவர் தான் காரணம். லாஸ்ட் ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் பாபநாசம் கல்யாண சுந்தரத்துக்கு சீட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு. இப்போ சிவலிங்கம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு 70+. வயசானவங்களுக்கு சீட்டு கொடுத்து என்னதான் சார் திமுக ஏன் இப்படி தப்பான சாய்ஸ் தான் வந்து உழைச்சிருக்காங்க, அதுக்கு வந்து கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். ஒரு அப்துல்லா மாதிரியான ஒரு இளைஞரை கொடுத்துருந்தாருன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன் வயதானவர்கள் வந்து ராஜ்யசபாவுக்கு திமுக அனுப்பிச்சு வைக்கிறாங்க? அதுக்கு தான் சிவலிங்கம் பேட்டி கொடுத்துருக்காருல, கட்சிக்கு உழைத்தவர்களை தலைமை கைவிடாது, அங்கீகாரம் செய்கிறாங்க, தப்பு கிடையாது. சொல்கிறேன், இப்போ 80 வயதில் போய் கல்யாண சுந்தரம் ராஜ்யசபாவில் என்ன ஸ்கோர் பண்ணாருன்னு நம்ம பார்க்கல. சிவலிங்கம் வந்து கட்சிக்கு உழைத்திருக்கிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சியில் சீட்டு வாங்க வேண்டி வரான். அதை கெடுத்தவர் ஏவாவேலு. அவருடைய கேண்டிடேட் மலையரசனை கொண்டு போய் நிறுத்தினார். அதாவது அதான் சொல்றேன், தலைவருக்கே தெரியாமல் கோஷ்டி பூசல் தங்களுடைய லாபிகளை முன்னிறுத்துவதில் ஏவாவேலு ஒரு பக்கம், அன்பில் மகேஷ் ஒரு பக்கம், சல்மா எப்படி வந்தார், எப்படி ஒரு சிவலிங்கம் எப்படி வந்தார், ஏன் சிவலிங்கத்துக்கு கொடுத்தாங்க, அவர் போய் சொல்லியிருக்காரு எனக்கு தான் சீட்டுன்னு சொன்னீங்க, கடைசி நேரத்தில் வந்து இப்படி கைவிட்டீங்க கதறி அழுத பிறகு இப்போ கொடுத்துருக்குறாங்க. அதாவது உடையாருக்கு உடையார் பொன்முடி போனாரு, அதுக்கு பதிலாக சிவலிங்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கேட்குறேன், நீங்கள் சேலத்தில் நடந்த இளைஞர் மாநாட்டில் உதயநிதி கோரிக்கை வச்சார், இளைஞரணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த இப்போ நடந்து முடிந்த பொதுக்குழுலையும் சொல்கிறார், இளைஞர்கள் வந்து அதிகமாக வரணும், ஒவ்வொரு பகுதியிலும் 30%, ஒவ்வொரு தொகுதியிலும் 30% இளைஞர்கள் புது வாக்காளர்கள் கட்சிக்கு வரணும். சரி, அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்கள் கட்சியில் தெரியுதா? யாருக்கிட்ட கொடுக்குறீங்க? 70+, 80+ தான். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், விமானத்தை பிடித்து இன்றைக்கு ஓடுகிற சூழல் என்பது வயதானவர்களுக்கு எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும். நான் பழகிறதால சொல்கிறேன். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய நிலைமை நம்ம பார்க்குறோம். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுடைய நிலைமை பார்க்குறோம். சென்னை டு வேலூர் சொந்த ஊர் காட்பாடிக்கு அவரால் காரில் போக முடியல, ட்ரெயினில் போகிறாரு. எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ உடல்நிலை வந்து குறைவு இருக்குதுன்னு பார்க்குறோம். நீங்கள் திரும்ப டிஆர் பாலு, திரும்ப துரைமுருகன், திரும்ப இப்படி 75+க்கு போய் கொடுத்தீங்கன்னா அது கட்சியில் இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியும்? அவங்க எப்படி வருவாங்க? சார், ராஜ்யசபா சீட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பிடிச்சிருக்கு.
ரெண்டையுமே தன்னுடைய கட்சிக்கு கொடுத்துருக்காரு. குறிப்பாக தேமுதிக போர்க்குடி தூக்கியிருக்காங்க. 2026 எலெக்ஷனை மனசில் வச்சுக்கிட்டு எடப்பாடி இப்படி பண்ணியிருக்காரு. நாங்களும் 2026 எலெக்ஷனை மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் பண்ணுவோன்னு பிரேமலதா அவர்கள் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. இல்லை சார், நெருக்கடி கொடுக்குறாங்களா சார்? எடப்பாடிக்கு வந்து பிரேமலதா நெருக்கடி கொடுக்குறாங்க? கண்டிப்பாக அவர் எதிர்பார்த்த அந்த ராஜ்யசபா சீட்டு இப்பொழுதே கிடைத்திருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கும். இது முன்னாடியே கூப்பிட்டு எடப்பாடி அவர்கள் சாதுரியமாக பேசி முடிச்சிருக்கணும். ஆரம்பத்திலேயே இந்த 2-3 பேட்டி கொடுத்தாங்க தெரியுமா? அதன் பிறகு எடப்பாடி ஒரு வார்த்தை விட்டுட்டார். என்னங்க சும்மா சும்மா அதே கேட்டுக்கிறீங்க, யாரையாவது சொல்கிறோம், அதெல்லாம் இல்லைங்க அப்படின்ட்டார். ஆமாம் ஆமாம். அப்போது எழுதி கொடுத்தது அந்த அம்மா வைத்திருக்கிறாங்க, எந்த வருடம் என்பது தான் இல்லை. ஆமாம். அப்போது இந்த மாதிரி எழுதி கொடுத்தது உண்மையாக இருக்கும்போது எடப்பாடி என்ன செய்திருக்கணும்? கூப்பிட்டு வச்சு பேசி, பாருங்கள் எங்கள் கட்சியில் ஒரு நெருக்கடி இருக்குது, நாங்கள் பார்லிமெண்ட்டில் ஒரு 6-7 எம்பி ஜெயிச்சிருப்போம்னு நினச்சோம், ஸோ எம்பி பற்றாக்குறை இருக்குது, இந்த முறை நாங்கள் எடுத்துக்கிறோம், அடுத்த முறை தரோம், கூப்பிட்டு வச்சு பேசினாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. அந்த அம்மா பேட்டி 4-5 முறை கொடுத்து எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்ன பிறகு இவரெல்லாம் மாற்றி பேசுனதான் பெரிய சிக்கல். பட் அதுக்கப்புறம் சுதீஷ் வந்து போய் ஒரு 3 நாட்கள் முன்பு எடப்பாடியை பார்த்தாரு, சந்தித்து பேசும்போது அன்றைக்கே வெளியிட்டிருக்கலாம், வந்து கேட்டிருக்காங்க ஒரு சீட்டுக்கு வரும் கூட்டணி இருக்கிறாங்கன்னு. ஆனால் வெளியே போன பிறகு இவங்க அறிவித்தது அவங்களுக்கு கோபம் தீரவில்லை. ரெண்டாவது, அதை நாங்கள் ஏற்கிறோம்னா சொல்லணும். அடுத்த வருடம் 2026 ஏப்ரல் மாதம் தருகிற அந்த ராஜ்யசபா பதவியை நாங்கள் ஏற்கிறோம்னு சொல்லியிருக்கலாம். அதையும் அந்த அம்மா சொல்லாமல் ஜனவரி மாதம் முடிவு செய்ய என்பது ஆச்சரியமாக இருக்குது. ஒன்று அதை ஏற்கணும், இல்லை நாங்கள் ஏற்கலை, நாங்கள் வந்து எங்கள் கட்சியுடைய செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டி முடிவெடுப்போம்னு சொன்னால் சரியாக இருக்கும். நான் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லலாம், அல்லது நாங்கள் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம் அதிமுகவுக்குன்னு பயணிக்கலாம். இப்போ என்னென்னா, தேமுதிகவுக்கு எல்லா கட்சிகளும் வலை வீசுகிற எல்லா அணி, திமுக வலை வீசுது, காங்கிரஸ் இன்னைக்கு வலை வீசுது, இந்தியா கூட்டணிக்கு வர வேணும்னு பேசியிருக்காரு. தங்களுடைய டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுற டாக்டிஸை பிரேமலதா அவர்கள் மீண்டும் செய்தால் அது அவருக்கு தான் நெகட்டிவாக போகும். ஓகே, 2019 பார்லிமெண்ட் ஆமாம் 2 கட்சிக்கும் மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப தப்பாக போச்சு. அப்புறம் துரைவன்கிட்ட பேசுனது எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் அவர், அதிமுக எக்ஸ்போஸ் பண்ணது வந்துருச்சு. ஸோ நீங்கள் எல்லாரும் அப்படி தான் செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, கூட்டணி என்பது அப்படி தான் பேசுவார்கள், எங்கே அதிகமான சீட்டு கிடைக்குதோ அங்கே போக வேண்டியதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களோட நம்பகத்தன்மை மக்களிடையே போனால் கிரெடிபிலிட்டி போயிடுச்சு, அதனால் வந்து ஒரு சிக்கலாகும். அதனால் இது வந்து எப்படி டீல் பண்ணணும் அவங்களுக்கும் தெரியாமல் நம்மனும் போய் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இதை கரெக்டாக டீல் பண்ணி தரலாம். அதிமுகவும் கோட்டை விட்டுச்சு, தேமுதிகவும் கோட்டை விட்டுது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. திமுக பற்றின பல்வேறு கேள்விகளுக்கும் உங்களுடைய பார்வையை, உங்களுடைய பதில் வந்து ரொம்ப அறிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நன்றி.